ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் தமிழ் சேனல். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அதை நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக ராகி ரொட்டி தாங்க எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லி பார்த்தரலாம். அதுக்கு ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே சல்லடை வச்சுட்டு நீங்கள் ஒரு 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு சின்ன ஒரு ஏதாவது தூசி இருந்தாலும் தெரியாது. அதனால் நல்லா சலித்து எடுத்துகிட்டு அதில் நிறையாவே நீங்கள் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போடுற அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை தலையை ஆட் பண்ணிக்கோங்க. கை நிறைய கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு வந்து நம்ம இன்றைக்கி பச்சை மிளகா தாங்க எடுக்க போகிறோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி கையிலையே மிக்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா ஒன்று சேர வந்து மிக்ஸ் ஆகிருங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டா நம்மளுக்கு இதோட பக்குவங்கிறது வந்து சூப்பராகவே வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தெளித்து வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தண்ணி அதிகமாக போனாலும் தெரியும். அதனால தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுங்க. ஏன்னா சட்டுன்னு நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப கொழன்னு போயிடும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கெட்டியாக தாங்க இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்து திரட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து சூடான தோசைக்கல்லில் ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு கை அளவுக்கு பெரிய கை அளவுக்கு நம்ம வந்து ஒரு உருண்டை எடுத்துக்கோ. பெரிய உருண்டையை எடுத்துகிட்டு கையில் தண்ணி தொட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் தண்ணி தொட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கையில் ஒட்டாமல் இருக்குங்க. அதனால தான் நம்ம தண்ணி வந்து யூஸ் பண்ணுறது. மறக்காமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இதை வந்து நீங்கள் வந்து ராகி ரொட்டி பொறுத்த வரைக்கும் சிம்லேயே வச்சு வேக வைக்கணுங்க. நீங்கள் சீக்கிரம் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கருகிரும், ஆனால் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால் நீங்கள் சிம்லேயே வச்சு 2 சைடு நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டி அண்ட் சூப்பரான ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சுங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அது குழந்தைங்களுக்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.